எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமா சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பதிவுகளுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அந்த வரிசையில இந்த வீடியோ பதிவில் மிகவும் பயனினை அளிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவலை பற்றி உங்களோடு நான் சொல்ல போகிறேன். வருகிற ஜனவரி மாதம் 11ஆம் தேதி 2024 ஆண்டு வியாழக்கிழமை அன்று மார்கழி அமாவாசை என்று சொல்லக்கூடிய அனுமன் ஜெயந்தி திருநாள். இந்த நாளிலே மறந்தும் செய்யக்கூடாத ஒரு 5 விஷயங்களை பற்றி நான் உங்களோடு இப்போ ஷேர் பண்றேன். அமாவாசை அப்படின்னாலே சிறப்பு. அதிலும் இந்த ஹனுமன் ஜெயந்தி இணைந்து வரும் மார்கழி அமாவாசை என்பது சிறப்போ சிறப்பு. யாராலும் யூகிக்க முடியாத அளவிற்கு சிறந்த நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு திருநாளாகவே அமையும் இந்த மார்கழி மாத அமாவாசை திருநாள் என்பதிலே ஐயமில்லை. பொதுவா இந்த மார்கழி மாத அமாவாசை அனுமன் ஜெயந்தியா வரும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவசியம் அனுமன் வழிபாடு செய்யணும். அருகில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வெற்றிலை மாலை சாற்றுவது என்பது ரொம்ப விசேஷம். வெற்றிலை மாலை என்பது வெற்றி தரும் மாலை. யாராருக்கெல்லாம் தொழிலிலே பிரச்சனை, திருமணத்துல பிரச்சனை, ஏதாவது ஒரு செயலை செய்ய போறோம், அந்த செயல்ல தடையாயிக்கிட்டே இருக்கு, பிரச்சனையாயிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றீங்களோ, அவங்க எல்லாருமே இந்த வெற்றிலை மாலையை சாற்றுங்கள் அனுமன் ஜெயந்தி நாள் என்று ஆஞ்சநேயருக்கு. இப்படி நீங்க சாற்றிய அனுமனை வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னா அனுமன் உங்களுக்கான அனைத்து விதமான நல்ல பிராப்தங்களையும் கொடுப்பார். உங்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய அத்துணை விதமான கஷ்டங்களையும் நீக்கி, தோஷங்கள் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீக்கி கொடுப்பார். திருமணம் ஆகாதவர்கள் எல்லாம் இந்த வெற்றிலை மாலை போடுங்க, திருமணம் கைகூடும். எல்லாத்துக்குமே இந்த வெற்றிலை மாலை போடுங்க. அப்பேற்பட்ட இந்த திருநாள்ல சில செய்யக்கூடாத செயல்களும் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவசியமாக அனுமன் ஜெயந்தி நாளன்று காலையில் நேரமாக எழுந்து விடுங்கள். அதாவது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய 3:30 மணியிலிருந்து 5 மணிக்குள் எழுவது என்பது ரொம்ப சிறப்பு. இப்படி எழுந்து ஆஞ்சநேயரை மனசார நீங்க பிரார்த்தனை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 10 நிமிஷம் ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சீங்கன்னா, குளிக்கணுங்கிறது கூட இல்லை, மனசுத்தம் இருந்தா போதும், வழிபாடு செஞ்சீங்கன்னாவே ஆஞ்சநேய பகவானினுடைய திருவருள் உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமா உங்களை யாரும் அசைக்க முடியாத அளவிற்கு பலமும் அவரின் அருளும் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அமாவாசை திருநாளிலே கண்டிப்பா தர்ப்பணம் கொடுங்க. இந்த தர்ப்பணம் என்பது எந்த அளவுக்கு முக்கியம்னா, சனீஸ்வரருக்கு ஆஞ்சநேயருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. ராவணனினுடைய சிறையிலே சனீஸ்வரர் அகப்பட்ட போது அவரை விடுவித்தவர் ஆஞ்சநேயர். அதன் பலனாக ஆஞ்சநேயர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்கு உன்னை வழிபாடு செய்யறவங்கள நான் அதிகமா சோதிக்க மாட்டேன்னார். அதே மாதிரி இந்த ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யறவங்களுக்கும் அந்த ஒரு பிராப்தம் கிடைக்கிறது. அதனால் இந்த பித்ரு தர்ப்பணம் செய்வது என்பது மிக சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது. ஸோ எப்படிங்க பித்ரு தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அனுமன் ஜெயந்தி நாள்ல கருப்பு எல்லை வெள்ளை சாதத்துல கலந்து வச்சு பித்ரு தர்ப்பணம் செய்யலாம். அல்லது வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கு வாங்கி கொடுத்து பித்ரு தர்ப்பணம் செய்யலாம். பசுமாட்டினுடைய பசியை போக்கினாலே உங்களுக்கு பித்ரு தர்ப்பணம் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. ஏன்னா ஆஞ்சநேயரினுடைய குரு யாருன்னா சூரிய பகவான். சூரிய பகவானுடைய மகன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யமன். எனவே எல்லாமே கனெக்ட் ஆகும். ஆஞ்சநேயரை வழிபட்டாலே பித்ரு தர்ப்பணம்
செய்த பலன் கிடைக்கும். சனீஸ்வரருடைய கெடு பார்வை நீங்கும், யமபயம் நீங்கும். சூரியனினுடைய சக்தியின் மூலமாக உங்களுக்கு உயர் பதவி, அரசு உத்தியோகம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கும் வழிவகையா இருக்கும். ஸோ பித்ரு தர்ப்பணம் செய்யுங்க, ஏதாவது ஒரு முறையில செய்யலாம். அடுத்த அன்று கோலம் போடக்கூடாது. அனுமன் ஜெயந்தி நாளன்னைக்கு கோலம் போடக்கூடாதுன்னு நான் சொல்றேன்னு நினைச்சிக்க வேண்டாம். அன்று அமாவாசை வருது, பித்ரு தர்ப்பணத்துக்கு உரிய நாள். ஸோ அன்று கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். அமாவாசை நாள்ல கோலம் போடக்கூடாதுங்கிற ஒரு முறை இருக்கு. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமாவாசை நாள்ல ஒரு வேளை மட்டும் உணவினை எடுத்து மற்ற வேளைகள்ல விரதம் இருந்து ஹனுமனை வழிபாடு செய்தால் நமக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். விரதம் இருக்க முடியாதவர்கள் பால், பழம் ஆகிய எளிய ஆகாரங்களை உட்கொண்டு விரதம் இருந்தால் அதுவும் சிறந்த பலனாகவே கருதப்படும். ஸோ அனுமன் ஜெயந்தி நாளும் அமாவாசையும் இணைந்து வரக்கூடிய திருநாளிலே விரதம் இருந்து ஹனுமனை வழிபாடு செய்யுங்கள். சிறப்பான மங்கள பலன்கள் யாவும் கிடைத்திடும்ங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது. அதே மாதிரி ஹனுமன் ஜெயந்தி நாளிலே, இந்த அமாவாசையும் கூடி வரக்கூடிய இந்த திருநாளிலே தான தர்மங்கள் செய்வது பல மடங்கு பலனை பெற்றுத்தரும். இப்ப தான தர்மங்களை அமாவாசை நாள்ல செய்யறதுங்கிறது ரொம்ப சிறப்பானதாக சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில குறிப்பிட்ட திதிகளிலே தான தர்மங்கள் செய்தால் நமக்கு பன்மடங்கு பலன், 2 மடங்கு, 3 மடங்கு, 10 மடங்கு பலன். அதுல இந்த ஹனுமன் ஜெயந்தியும் மிக முக்கியமானது. அமாவாசை ஹனுமன் ஜெயந்தியும் மிக முக்கியமானது. நீங்க கோயிலுக்கு போயிட்டு வடை, தயிர் சாதம், புளியோதரை இந்த மாதிரியான அனுமனுக்கு விருப்பமான நைவேத்தியங்களை மற்றவர்களுக்கு தானம் கொடுத்தீங்க அப்படின்னா சிறப்பான பலனை நீங்கள் வருடமெல்லாம் பெறுவீர்கள் என்பதிலே துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது. அதே நேரத்துல அன்றைய தினத்துல நீங்க கண்டிப்பான முறையில இரவு வேளையில எந்த விதமான பொருளையும், அதாவது பணமோ இரும்பு பொருளோ யாருக்கும் தானம் கொடுத்திட கூடாது. இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இந்த தானம் கொடுக்கறதுங்கிறது நல்ல விஷயம்தான், அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இரவு வேளையில இரும்பு சார்ந்த பொருளோ பணத்தையோ மற்றவர்களுக்கு கொடுப்பதுங்கிறது சரியானதாக இருக்காது. உயிர் போற விஷயங்க கொடுத்துதான் ஆகணும்னா அதுக்கு விதிவிலக்கு உண்டு. பட் சாதாரணமா கேட்டு வராங்கன்னா, இல்லைங்க இன்னைக்கு இல்ல, நீங்க நாளைக்கு வாங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அன்று இரவு தானம் எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ இந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் மறந்தும் செய்ய வேண்டாம். இந்த அமாவாசை திருநாள்ல கண்டிப்பாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பலனை நீங்கள் வருடமெல்லாம் பெறுவீர்கள் என்பதிலே துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது. அதே நேரத்துல அன்றைய தினத்துல நீங்க கண்டிப்பான முறையில இரவு வேளையில எந்த விதமான பொருளையும், அதாவது பணமோ இரும்பு பொருளோ யாருக்கும் தானம் கொடுத்திட கூடாது. இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இந்த தானம் கொடுக்கறதுங்கிறது நல்ல விஷயம்தான், அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இரவு வேளையில இரும்பு சார்ந்த பொருளோ பணத்தையோ மற்றவர்களுக்கு கொடுப்பதுங்கிறது சரியானதாக இருக்காது. உயிர் போற விஷயங்க கொடுத்துதான் ஆகணும்னா அதுக்கு விதிவிலக்கு உண்டு. பட் சாதாரணமா கேட்டு வராங்கன்னா, இல்லைங்க இன்னைக்கு இல்ல, நீங்க நாளைக்கு வாங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அன்று இரவு தானம் எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ இந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் மறந்தும் செய்ய வேண்டாம். இந்த அமாவாசை திருநாள்ல கண்டிப்பாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த அமாவாசை திருநாள்ல கண்டிப்பாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.